நமது ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரும் வாழ்த்துகிறேன். நம்ம மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்பது தேவன் கொடுத்த வாக்குக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்று நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்படி பார்க்கும்போது யாத்திராகம் புத்தகத்தில் மோசேவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அதற்காக மோசேக்காக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக. அடுத்தபடியாக சவுலை தேர்ந்தெடுக்கிறார். சவுலுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். தாவீதுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களையே ஏன் தேர்ந்தெடுத்தார்? இப்போ பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்காக அல்ல, அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு பரலோகம் கொண்டு போவது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பேச்சை கேளாமல், மனம் திருந்தாமல், கர்த்தருடைய கையிலே அடிபட்டு மரித்து போனார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம் நிறைவேறவில்லை. இப்போ என்ன பண்ணார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நம்மளுக்காக மரித்தார். நம் பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்மளை பரலோகம் கொண்டு செல்வதற்காகவும் அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் போனார். அவரை நாம் பின்பற்றினோம் என்றால் பரலோகம் ராஜ்யம் நாம் போவது நிச்சயம். ஆனால் இப்போ யார் மூலமாக தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு இந்த உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக சபைகளை ஸ்தாபித்தார். இப்போ சபைகள் மூலமாக ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுவிட்டார். அவர் அவருடைய பேச்சை கேட்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. சபைகள் மூலமாக பேசிக்கொண்டு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, அந்த சபை எது என்று பார்த்தால் நம்முடைய சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்தும், விபச்சார காரியத்திலிருந்தும், குடி பழக்கத்திலிருந்தும், போத பழக்கங்களிலிருந்தும், பிசாசின் கிரியைகளிலிருந்தும், இந்த உலக காரியங்களிலிருந்தும் நாம் சுத்தமாக வைத்து கொள்ளும் போது தான் இந்த சபையானது ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும், பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆழ்த்தப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக. ஆனால் அவர்கள் அவர் பேச்சை கேட்காமல் மரித்து போனார்கள். இப்போ சபைகளை தெரிந்து கொண்டார். அந்த சபை நம்மளாக இருக்கிறோம். நம்மளை கொண்டு அநேகரை மீட்டெடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். பிடிச்ச கருத்தை தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.